வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. அதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் எப்படி பலன் செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் 11/5/2025 அன்று மாறுகிறார். திருக்கணிதப்படி, இது நான் சொல்கிறது வாக்கியப்படி 11/5, திருக்கணிதப்படி 14/5/2025 அவருடைய பெயர்ச்சி. ஒரு 2 நாள் டிஃப்ரென்ஸ். இது எப்படி பலன் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசிக்கு பொதுவாக குரு பகவான் முதல் தரமான ஒரு யோகாதிபதி, ஒரு பரிபூர்ண சுபகிரகம். அவர் 2-5ன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு கிரகம். அவர் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தார். 7ல் குரு இருக்கிறது நல்ல விஷயம். பிறவி ஜாதகத்தில் 7ல் குரு இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. கோச்சாரத்தில் 7ல் இருந்தால் நல்லது. அதுதான் இது வரைக்கும் ஒரு வருஷம் நடந்துச்சு. இப்போ 8ஆம் இடம் வந்துட்டார். குருவுக்கு 8ஆம் இடம் அவ்வளோ ஸ்லாத்து சொல்கிற மாதிரியான அமைப்பு கிடையாது. 8க்கு குரு போகக்கூடாது. வேறு வழி இல்லையே, போய்த்தானே ஆகணும். அவர் 8க்கு போய் தானே 9ஆம் இடம் வரணும். அவர் 9ஆம் இடத்துக்கு தாவி போக முடியாது. இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு போய் தான் ஆகணும். இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நிகழ்வு நடந்தே தீரும். என்ன பண்ணுறது? நம்ம அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நல்ல பரிகாரமும் செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு 12 மாதங்கள் பொதுவாக அவர் 8ஆம் இடத்துல இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா அப்படின்னா, ஒரு 2 மாதம் அதிசாரத்தில் குரு பகவான், அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில், அவர் கடகத்துக்கு போயிட்டு அங்கே இருந்து ஒரு 2 மாதத்துக்கு பிறகு வக்ரகதியில் திருப்பி மிதுனத்துக்கே போகிறார். அதாவது 8ஆம் இடத்துக்கே வந்துடுவார். 9ஆம் இடம் போயிட்டு 8ஆம் இடம் வந்துடுவார். இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கும். அப்போ மற்ற நேரம் நல்லா இருக்காதா அப்படின்னா, மற்ற நேரமும் நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து தனது சொந்த வீடான தனுசை பார்ப்பார். குரு தன் சொந்த வீடம், அது ஒரு மூல திரிகோணம் பெறக்கூடிய இடம், அந்த இடத்த பார்த்தாருன்னா அது பலம். அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 இடத்த பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஒன்று தன வருவாயை சொல்கிற இடம், ஒன்று வருமானத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்னு சொல்கிற இடம். அப்போ செலவுகளும் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கேற்ற அளவு வருமானமும் இருக்கும். வருமானமும் இருக்கும், செலவும் இருக்கும். எந்த அளவுக்கு காசு வருதோ அந்த அளவுக்கு செலவும் இருந்துக்கிட்டே இருக்கும். காசை பிடிச்சு வைக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நேரத்தில் அதிகமாக செலவுகள் ஏற்படும். பொதுவாக குரு பார்க்கும்போது வீண் விரயம் ஆகாது. வீண் விரயம் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த பணம் லாஸ் ஆகிடுச்சு சார், அந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரியல சார், இல்லை தொலைஞ்சி போச்சு, பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான், ஒரு செயின் காணாமல் போயிடுச்சு, இந்த மாதிரியான செலவுகளாக இருக்காது. எல்லாமே சுப விரயமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், இந்த மாதிரி அமைப்பை தான் குரு பகவான் கொடுப்பாரே தவிர வீண் விரயத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுல நம்ம தைரியமாக நம்பலாம். இப்போ குரு பகவான் உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்க போகிறார், செலவையும் கொடுக்க போகிறார். அவருடைய 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ இந்த 4ஆம் இடம்ங்கிறது தாயாருடைய ஹெல்த்தையும் சொல்லும், வண்டி வாகனத்தையும் சொல்லும். அப்போது 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக வீடோ இல்லை நிலமோ இல்லை வண்டி வாகனங்களோ நீங்கள் வாங்க போகிறீங்க. அதை ஒரு பெரிய செலவாக உங்களுக்கு கொடுக்க போகுது. அல்லது படிப்பிற்கான செலவுகளாக இருக்கலாம். நீங்கள் உயர்கல்வி அல்லது ஏதோ ஒரு விஷயம், படிப்புக்காக ஒரு யூனிவர்சிட்டி பெரிய படிப்புக்கு பணத்தை கட்டி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் செலவுகள் ரொம்ப ஹெவியாக வரும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ இந்த 2 மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நடக்க போகுது. அது இந்த குரு பகவான் 8-10-2025 முதல் 22-12-2025 ஐப்பசி கார்த்திகைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் கடகத்துக்கு அவர் உச்சமாக போகிறார். அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். 9ல் குரு உச்சம் அப்படிங்கிறது பிறவி ஜாதகத்தில் யாருக்காவது இருந்தால் அவங்கெல்லாம் பெரிய விவிஐபியாக இருப்பாங்க. அப்போது உங்களுடைய நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். பிரமாதமான முன்னேற்றத்துக்கு உங்களை இட்டு செல்லும். அருமையான குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து அருமையான நற்பலன்களை செய்வார். குரு 9ஆம் இடத்துக்கு வந்தாலே அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ரமோஷன் இருக்கும். எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு இந்த மகாலட்சுமி காலிங் பெல் அடிப்பாங்க அப்படின்லாம் ஜோக் சொல்லுவாங்க. உண்மையிலேயே நடக்கும்.
தன வருவாய் அபரிவிதமாக ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய பெரிய தன வருவாய். சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஒத்தையாக பார்த்துக்கிட்டு இருந்த ரூபா நோட்டை இனிமேல் கத்தையாக பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் ஏற்படும். அப்போது இதற்கு பிறகு ஒரு குரு பயிற்சி வரும். அதாவது மிதுனத்திலேருந்து அவர் ஒரு நார்மலான ஒரு பயிற்சின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் மே மாதம் நடக்கும். அதாவது 2027 மேலே நடக்கும். அந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2026 மேலே ஒரு பயிற்சி நடக்கும். அப்போ அது உண்மையாக அது கடகத்துக்கு போகும் இல்லையா? அந்த நேரம் உங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு நற்பலன் செய்யணும். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சில பேர் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதாவது ஒரு இந்த காட்சிகளை யூடியூப்பில் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ட்ரைலர். இந்த ட்ரைலர் அத்தனை வியூஸ் போகும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த 2 மாதத்திலேயே அந்த கடகத்துக்கு அவர் அதுக்கு அடுத்த வருஷம் வரப்போகிற விஷயத்தை இப்பயே செஞ்சுருவார். அப்போ ரொம்ப பிரமாதமான யோகத்தை செய்யும். ஆனால் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற இந்த விஷயத்தை நம்ம தவிர்க்க முடியாது. அதற்கு நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கலாம். செய்கிறதும் சிறப்பு. குருவாயூர் ஒரு முறை, திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வருவது பெரிய சிக்கலை உங்களுக்கு கொடுக்காது. நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை சரியாக பயன்படுத்துபவர்கள் ஜெயிப்பார்கள்.